அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிசி குரூப் 4 யூடியூப் ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச்ல இன்னைக்கு உங்களை சந்திக்கிறோம். பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மாறு ஏற்று சிழைப்பவை மண்டி பாய்வாய் துலங்கு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. ஸோ 8 தொகை நூல்கள்ல கலிப்பா என்கின்ற பாவகையால் பாடப்பட்ட நூல் தான் கலித்தொகை. நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலித்தொகையுடன் இத்திரட்டு 8 தொகை. ஸோ அகம் புறம் என இத்திரட்டு 8 தொகைன்னு இலக்கியங்கள்ல பாடியிருக்காங்க. சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு காப்பியம். சமண சமயத்தின் கொள்கைகளை பரப்புமாறு எழுதப்பட்ட நூல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம். அகநானூறு அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல். ஸோ இந்த நூலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க, நெடுந்தொகை. நெடுந்தொகை என்று அழைக்கக்கூடிய நூல் நற்றிணை. ஸோ நற்றிணை என்பது நல் கூட்டல் திணை. 8 தொகை நூல் முதன்மையாக வைக்கப்படக்கூடிய நூல். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று சொல்லக்கூடிய சங்ககால பாடல் என்ன? ஸோ புறநானூறு. ஸோ புறநானூறு என்பது புறம் பற்றிய 400 பாடல்களின் தொகுப்பு புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறம் 400. புறம் என்பது சங்ககால இலக்கிய வழியில் பாடக்கூடிய வீரம், கொடை, வள்ளல் தன்மை, கற்பு, நலன் போன்றவற்றை பாடக்கூடியவைதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புறம் என்கின்ற திணையின் கீழ் பாடப்படுகிறது. புறம் 400 என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதுல பாருங்க, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே குடபுலவியனார் என்பவர் பாடிய பாடல். ஸோ குடபுலவியனார் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை நேராக பார்த்து சென்று, அண்ணா, உணவு என்பது உலகத்திற்கு அவசியம். அந்த உணவு அவசியமாக வேண்டுமென்றால் அதற்கு நீர் என்பது மிகவும் இன்றியமையாதது. ஸோ நிலத்தோடு நீரே என்று பாடியவர் இவர்தான். இவரை பத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ல பாடல்கள் லெசனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்க, குடபுலவியனார் பாடிய பாடல்களை தொகுப்பை இதுல கொடுத்துருக்காங்க புறநானூற்றுல. வான் உட்கும் வடிநீர் மதில் அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கு இல்லையா? இந்த பாடல் கொடுத்திருக்காரு. மள்ளல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்துச் செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோள்வழி முறுக்கி ஒருநீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதி கேள் இனி மிகுதியால நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணவெனப்படு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இந்த வார்த்தையை பாருங்க, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நிலமும் நீரும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. குடபுலவினார் என்பவர் பாடியிருக்கார். புறநானூற்றுல கொடுத்திருக்காங்க. ஸோ 9th தமிழ் மீடியம் புக்ல அந்த லெசன் இடம்பெற்றிருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கேட்பாங்க. இந்த பாடல் இலக்கியம் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? பின்வரும் கூற்றுக்களை கவனி. இதுல பாத்தீங்கன்னா புல்லாகி பூடாய் திருவாசகம். அறிவியல் செயலில பார்க்கும்போது சரிந்த குடலை சரி செய்த புத்தத்துறவி செய்த செய்தி மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த புத்தத்துறவி அப்படின்னா அந்த மணிமேகலையுடைய தோழி சுதமதியுடைய தந்தையை மாடு குட்டி அந்த மாடு முட்டியதால் ஏற்பட்ட அந்த குடல் இறக்கத்தை புத்தமுதத்துறவில் சரி செய்தார். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ் மண்டிலமும் அப்படின்ட்டு புறநானூறு. ஸோ எல்லாமே சரியாக இருக்கு. அடுத்தது, கண்ணிடம் தப்பிய கண்ணப்பன் வரலாறு ஊனுக்கு ஊன் என்ற செய்தியை கூறியவர் சேக்கிழார். சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்துல சிவனடியார் கண்ணப்பனுடைய வரலாறை பற்றி கண்ணப்ப நாயனாருடைய வரலாறை பற்றி பேசுகிறார். அதுல பாருங்க, ஔவையார் என்பவர் சங்ககால பெண்பார் பாட்டியார். கம்பர் என்பவர் எந்த செய்தியை சொல்லியிருக்கார் அப்படின்னா, அறுவை மருத்துவம் என்கின்ற ஒரு செய்தியானது பண்டைய வரலாற்றுல இருந்திருக்குங்கிற செய்தியை சொல்றாரு. இந்த தொல்காப்பியர் என்பது தொல்காப்பியம் என்கின்ற காப்பியத்தை படைத்தவர். தமிழில் எழுந்த முதல் காப்பியம் தொல்காப்பியம் என்ற ஒரு பெருமை இந்த இலக்கியத்திற்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான இலக்கியத்தை படைச்சது தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அருணன் சுப்பையா அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அருணன் சுப்பையா அவர்கள் எந்த செயற்கைக்கோளை உருவாக்கியவர் ஆவார்?
ஸோ மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கான முக்கியமான ஒரு நிறுவனம். பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடிக்கு அருகே உள்ள கோதைசேரி கிராமத்தை சேர்ந்தவர். திருக்குறுங்குடி பள்ளியிலும், பாளையங்கோட்டை சேவியர் பள்ளியிலும் படித்தார். ஸோ கோவையில் இயந்திர பொறியியல் துறையில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்தார். தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோள் உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கல திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணிபுரிந்து வருகிறார். இதுதான் இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்கூல் புக்ல 10th புக்ல உங்களுக்கு அறிவியல் அறிஞர்களுடைய பெயர்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் பத்தி என்ன பண்ணியிருக்காங்க அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவரை பத்தியும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வந்து கோதைவாடி. அவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சிக்கு அருகில் கோதவாடி என்கின்ற ஒரு ஊர். அங்க பிறந்தவர். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் துணைத் தலைவராகவும் இருக்கிறார். இந்த பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குனராக பணிபுரிந்தார். அதிசயம் 30க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை உருவாக்கிய சாதனை இவருக்கு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. கையருகே நிலா எனும் தலைப்பில் தமது தொடக்க நாட்கள், சந்திராயன் பணி ஆகியவை அடங்குவதற்கான நூல் ஒன்றை இவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக. திங்க் எவ்ரிபடி அலைக் அப்படின்னா உன்னைப் போல் பிறரையும் நேசி. உணர்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். அதனை வினையால் அணையும் பெயர். அதாவது ஒரு செயலை வந்து செய்தவரை குறிக்கக்கூடிய அதான் வினையால் அணையும் பெயர். செய்தவரை குறிக்காமல் செய்தவர் அந்த செயலின் அடிப்படையில் அவரை குறிப்பதால் வினையால் அணையும் பெயர் என்று இடம்பெற்றுள்ளது. வினைத்தொகை என்பது வினைத்தொகை காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை. ஊறுகாய், ஊறியகாய் இந்த மாதிரி சொல்றோம்ல அது. பண்புத்தொகை என்பது பண்பு பெயர் விகுதி மறைந்து காணப்பட்டால் பண்புத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. பண்புத்தொகைன்னு மை இப்ப செம்மை பிளஸ் ஞாயிறு செஞ்ஞாயிறு. எண்ணும்மை உம்மை தொகை என்றால் என்பது மறைந்து வந்தால் உம்மை தொகை. என்பது வெளிப்படையாக வந்தால் எண்ணுமை. சூரியனும் சந்திரனும் கபிலனும் இளங்கோவும் என்று வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை. கபிலன் இளங்கோவன் என்று வந்தால் அது அது உம்மை தொகை. வேங்கை. வேங்கை என்றால் புலி. கேசரி என்றால் சிங்கம். சிங்கம் என்றால் அரிமா என்று ஒரு பெயரும் உண்டு. லயன்ஸ் கிளப் கூட பார்த்தீங்கன்னா அரிமா சங்கம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மாதிரம் மலை. புலகிதம் மகிழ்ச்சி சரியாக பொருந்தியிருக்க 2 1 3 4. எந்த ஆக்சைடில் மழை பெய்யும் போது நீரில் கலந்து அமில மழை பெய்கிறது பாருங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு போன்று இதுல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யாரு? விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாயை பத்தி இங்க ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. ஆனா விக்ரம் சாராபாயை சொல்லாம இங்க ஆரியப்பட்டர். இந்தியாவுடைய தொடக்க காலத்துல இந்திய விண்வெளி ஆராய்ச்சி போன்றவற்றை முதன்முறையாக நினைவில் கொண்டவர். பூமி சாய்ந்து சுழல்கிறது என்று சொன்னவர். இதெல்லாம் வந்து சொன்னவர் வந்து குப்தர்கள் காலத்துல ஆரியப்பட்டர் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் அந்த ஆராய்ச்சி திட்டத்தின் தந்தை ஆரியப்பட்டர் கிடையாது. விக்ரம் சாராபாய். விக்ரம் அம்பாலால் சாராபாய் 1919ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் பிறந்தார். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற 1969ஆம் ஆண்டு சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் விருது பெற்றிருக்கிறார். இந்தியாவுடைய அகமதாபாத் நகரத்தைச் சேர்ந்தவர். அகமதாபாத் குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத் நகரத்தைச் சேர்ந்த குஜராத்காரர் இவர். இவருடைய ஆய்வு நிலையங்கள் இங்கிலாந்துல PhD படிச்சுட்டு திரும்பிய இவர் அகமதாபாத்தில் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் பிசிக்ஸ் ரிசர்ச் லெபரட்டரி என்பது 1947 நிறுவினார். 1955 காஷ்மீர் குல்மார்க்கில் அதோட கிளை ஒன்றை நிறுவிக்கிறார். பின்னர் திருவனந்தபுரம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் ஆய்வகங்களை நிறுவிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு நிறைய விருதுகள் பத்மபூஷன், பத்ம விபூஷன் 1973 சி ஆஃப் செரினிட்டி என்கின்ற இந்த விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. நிலவில் உள்ள சி ஆஃப் செரினிட்டி அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமுடைய பேர் வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்னு. 24,000 இந்திய கிராமங்களில் 50 லட்சம் மக்களுக்கு கல்வி எடுத்து செல்ல உதவியார் என்பது சரி. இவர்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கூட விக்ரம் சாராபாய்ன்னு சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல ரெண்டுமே தவறு தான். என்னை பொறுத்தவரை கூற்று ஒன்று ரெண்டுமே தவறு தான். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆரியப்பட்டாவே தான் சொல்லுது. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே முதல் ஸ்டேட்மெண்டோட கன்டினியூஸா வச்சு பார்த்தா ரெண்டுமே தவறு தான். ஆன்சர் ஏ போடுறது தான் பெஸ்ட். பி கொடுத்துருக்காங்க, ஏ தான் போடணும். வெள்ளிக்கோள். வெள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய நீர்க்கோள்.
செவ்வாய்க்கோள் பார்த்தீங்கன்னா, செந்நிறம் உடையது. அதான் செவ்வாய்ன்னு வச்சிருக்காங்க. புதன் புதன் என்பது லேட்டஸ்ட்டா கண்டுபிடிச்சனால அறிவன். சனி என்பது காரி காரிய அமிலம் அதிகமாக இருப்பதால் காரிக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 4, 1, 2, 3ங்கிறது சரியான விடை. கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ற நூல் குறுந்தொகை. செண்பக பாண்டியன் என்கின்ற ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான். அவனுக்கு பெண்களின் கூந்தல்ல இயற்கையிலே மனம் உண்டா, செயற்கையிலே மனம் உண்டா என்ற ஒரு சந்தேகம் எழும்புகிறது. உடனடியாக பாண்டிய மன்னன் நக்கீரனா இருக்கக்கூடிய தலைமை புலவர்கள் அமைந்திருக்கக்கூடிய அவையில் தன்னுடைய சந்தேகம், ஐயம் ஒன்றை முன்வைக்கிறார். அப்பொழுதுதான் இறைவன் சிவபெருமான் இறங்கி வந்து அப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை தருமி என்கின்ற புலவருக்கு தருகிறார். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியற்ற அறிவையின் கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று பாடுகிறார். கொங்கு என்றால் கொங்கு என்பது உயர்ந்த இதைச் சேர்ந்த அந்த உயர்ந்த விதமான தேனை குறிக்கக்கூடிய தேன், மகரந்தம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம். தும்பி என்றால் உயர்ந்த இனத்தைச் சேர்ந்த வண்டு. ஸோ பொதுவா வண்டு பார்த்தீங்க அப்படின்னா, தேன் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு பூவின் மீது அமர்கிறது. ஸோ தும்பி என்கின்ற ஒரு ஒரு பேரினத்தைச் சேர்ந்த வண்டு என்பதை மையமாக வைத்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கேள்வி வந்து அவர் கேட்கிற மாரி அமைச்சிருக்காரு. 13. 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே ஆர்தர் காட்டன் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். 1829 காவிரி ஆற்று பாசனம் போய் தனி பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டார். இது சரி. ஆர்தர் காட்டன் இந்திய பாசன வசதிகளின் தந்தை. ஃபாதர் ஆஃப் இந்தியன் இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ தௌலீஸ்வரம் டேம் எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு. இது எதை வச்சு கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிகாலனுடைய கல்லணையை மாதிரியாக வச்சு கட்டியிருக்காரு. அதனால கல்லணை என்ன சொல்றாருன்னா, இது வந்து கிராண்ட் அணைக்கட்டு அப்படிங்கிறார். வரைந்தான், புனைந்தான், தீட்டினான், வனைந்தான். பானையை வந்து வனைந்தான் நம்ம சொல்லுவோம். படம் வரைந்தான்னு சொல்லலாம். நிறம், வண்ணம் தீட்டினான்னு சொல்லலாம். ஓவியம் புனைந்தான் என்று சொல்வதே சிறந்தது. மரபு சொற்கள். அது என்ன மரபு? ஸோ பொதுவாகவே மரபு என்பது நம் முன்னோர்கள் ஒரு சொற்களை, ஒரு செயலை எப்படி பின்பற்றினார்களோ, அதை அப்படியே பின்பற்றி நம்மளும் சொல்வதற்கு பேரு மரபு என்று. 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் கிராஃப்ட்ஸ் உலகம் தட்டையிலே உருண்டையானது என்று கூறினார். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கலிலியோ உலகம் உருண்டையானது என்பது தொலைநோக்கியை கண்டுபிடித்து கூறினார். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, முதன் முறையா தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது கலிலியோ கிடையாது. லிஃப்ரஸே அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா கலீலியோ தான் முதல் முறையா தொலைநோக்கி அவர் கண்டுபிடித்த பிறகு அதற்கு பேட்டன்ட் ரைட் வாங்கிட்டார். ஸோ 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நிக்கோலஸ் கிராஃப்ட்ஸ் என்பவர் உலகம் தட்டையிலே உருண்டையானதுன்னு சொல்லியிருக்கார். நிக்கோலஸ் கிராஃப்ட்ஸ் யாரு? அதாவது 15வது நூற்றாண்டு வரைக்கும் மேலை நாடுகள் உலகம் தட்டையானது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்காரு. உலகம் உருண்டையானது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த சூழல்ல நிக்கோலஸ் கிராஃப்ட்ஸ் என்பவர் முதல் முறையாக போய் உலகம் உருண்டையானதுன்னு சொல்றாரு. ஆனா வள்ளுவர் இவருக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சுழன்றும் ஏர்பின்னது உலகம் அது வென்றில் உழன்றும் உழவோ தலை என்று சொல்கிறார். அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் தான். வியாழன் கோளை கண்டுபிடித்ததும் கலீலியோ தான். இவங்களுக்கு மேலை நாடுகள்ல குடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ஹவுஸ் அரெஸ்ட் பிளஸ் வீட்ல வச்சு அறிவியல் ஆராய்ச்சிகள் இதுக்கு மேல பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடை விதிச்சுட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும் பங்காற்றிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிய பத்தி இவங்க ஏன் குடுத்துருக்காங்க? ஸோ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்தியாவுல இருக்கக்கூடிய முக்கியமான மற்றும் பழமையான பல்கலைக்கழகம் ஒன்று. 1857ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மிக பழமையான பல்கலைக்கழகம் 1857. ஸோ 1857ல தொடங்கப்பட்ட மிக பழமையான பல்கலைக்கழகங்கள்ல இது ஒன்று. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தை ஏன் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெசன்ல இத பத்தி சொல்லனால அத குடுத்துருக்காங்க. 1851ஆம் ஆண்டு இது தொடங்கியிருக்காங்க. 57ல தான் செப்டம்பர் 5, 1857ன் கீழ் இந்திய பாராளுமன்றத்தின் கீழ் இணைக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் யுஜிசி அமைக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு உட்பட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை. இலக்கண குறிப்பு. இல்லை. ஸோ இல்லை என்பது ஒரு வினைமுற்று. எப்படின்னா குறிப்பு. காலத்தை வெளிப்படையாக உணர்த்தவில்லை. எதிர்மறை தொழிற்பெயர். தொழிற்பெயர்கள்னா இப்ப ஓடுதல், ஓடுதல், பாடுதல்,
அப்படின்னு சொல்றோம். இதே இது எதிர்மறையாக சொன்னா எதிர்மறை. குறிப்பு வினை எச்சம். இப்ப வினைமுற்று இல்லைன்னு இருக்கு இல்லையா? இதே இது வினை எச்சமாகவும் வரும். மெல்ல அப்படின்னு சொல்லும்போது, மெல்ல பேசினான், மெல்ல பேசுவான், மெல்ல பேசுகின்றான். எதையுமே சொல்லாது. அதனால இது காலத்தால் இது வந்து மெல்ல என்பது குறிப்பு வினை எச்சமாக இருக்கு. தெரிநிலை வினை எச்சம். ஒரு வினை எச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டிவிட்டால், இப்போ உதாரணத்துக்கு எழுதிய மாணவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அந்த இடத்துல எழுதிய அப்படிங்கிறதுல செய்பொருள், நிலம், காலம், செயல் எல்லாமே வந்து தெளிவாக தெரியுது இல்லையா? இதற்கு பேர் தெரிநிலை வினையெச்சம், தெரிநிலை பெயரெச்சம் என்று பேர். உயிர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்வளி, ஆக்சிஜன், ஆக்சிஜன் 21%, உப்பு ஒளி, நைட்ரஜன் 78, மற்ற காற்று 1%. 3, 1, 2. யாருடைய தலைமையின் கீழ் அந்த அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக இருந்தார். ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த இன்டீரியம் கவர்மெண்ட்டுக்கு தலைவராக இருந்திருக்காரு. அது யாருடைய தலைமையில் அமைந்த அரசு. அம்பேத்கர் என்ன பண்ணியிருக்காரு? ஜஸ்ட் சட்ட வரைவு குழுவுக்கு தலைவர். பி.என். ராவ் யார்? இந்திய அரசியலமைப்பின் ஆலோசகர், அட்வைசர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆலோசகர். ராஜேந்திர பிரசாத் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ராஜேந்திர பிரசாத். பீகார் காந்தின்னு ஒரு பேர் இருக்கு. மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். நெக்ஸ்ட் பாருங்க, முதலில் PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் அனுமதி தந்தது எந்த ஆண்டு? PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து 1983 இருந்து இந்தியாவில் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இஸ் அன் எக்ஸ்பெண்டபிள் மீடியம் லிஃப்ட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ISRO. ஸோ லான்ச் இட்ஸ் IRS இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் இன்டு சன் சிங்க்ரனஸ் ஆர்பிட்ஸ். ஸோ 1993க்கு முன்னாடி வரைக்கும் இது கமர்ஷியலாக ரஷ்யாவில் இருந்து மட்டும் தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் 1993 அதுக்கப்புறம் இந்தியா சொந்தமாகவும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ISROடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ரொபல்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. அகழ்வயல் பொழிந்தும் உரிமிடத்துதவாது ஒரு நிலமூட்டியும். இப்ப இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு. அருகுலத்துகுத்து மகள்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவாத உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாரி போல கடாயானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான்பிறர் படைமயக் குறினே. அருகுலத்துகுத்து மகள்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் வரையா மாறின் மறைய அருகுலத்துகுத்து மகள்வயல் பொழிந்தும் உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் வரையா மரபின் மாறிபோல கடாயானை கலர்கால் பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான்பிறர் படைமயக் குறினே. ஸோ புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல். இதுல பேகன் என்பவரை பரணர் என்பவர் புகழ்ந்து சொல்றார். என்ன சொல்றாரு? அகழ்வயல் பொழிந்தும் உரிமிடத்துதவாது ஒரு நிலம். இந்த வானத்துல இருக்கக்கூடிய மழை எப்படிப்பட்டது பாருங்க. மடம் கொண்டது. அதற்கு அறிவு கிடையாது. என்ன பண்ணும்? எந்த இடத்துல நீர் தேவை தேவையில்லைன்னா தெரியாது. மழையோட இயல்பு பெய்வது. அது தேவையில்லாத உவர் நிலத்துக்கும் பெய்யுமா? தேவைப்படுற வயலுக்கும் அது பொழியுமா? தண்ணீர் இருக்கக்கூடிய குளத்திலையும் அது பெய்யுமா? தண்ணீர் இல்லாத பாலைவனத்திலையும் பெய்யுமா? ஏன்னா மழையை பொறுத்தவரை அது மடம் கொண்டது. அதற்கு பெரிய அளவு சிந்தனை கிடையாது. மழையோட இயல்பு எல்லா இடத்துக்கும் பெய்யணும் அப்படிங்கிறது. அதே போலதான் பேகன் என்பவன் பாத்தீங்கன்னா, அவன் கொடையில் மடம் கொண்டவன். கை நீட்டிட்டான்னா அவன் என்ன பண்ணிடுவானா? கொடுத்துருவான். இவன் நேத்திக்கு வந்து வாங்கினானே, இவன் ஏற்கனவே பெரிய பணக்காரனாச்சே அப்படிங்கிற ஒரு பாகுபாடு பாராட்டுவதற்கு பேகனுக்கு தெரியாது. பேகனுடைய இயல்பு கொடுக்க கை நீட்டினால் கொடுத்து விடுவான். பிரவுசர் உலாவி, சாஃப்ட்வேர் மென்பொருள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மின்னணு கல்வியறிவு, சரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கணினி செயல் திட்ட வரைவு, டிஜிட்டல் லிட்ரஸி தான் பார்த்தீங்கன்னா எண்மக் கல்வியறிவு அல்லது மின்னணு எலக்ட்ரானிக் டிஜிட்டல் லிட்ரஸினா தான் மின்னணு கல்வியறிவுன்னு வரும். இது டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ மின்னணு கல்வியறிவும் கொடுத்துருக்காங்க. எண்மக் கல்வியறிவும் கொடுத்தா ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நின்றல்.
ஸோ ஒவ்வொன்றுக்கும் அழகென்ன, அழகென்ன, அழகென்ன என்பதை சொல்லியிருக்கு. வனப்பு, வனப்பு, வனப்பு என்று இந்த இடத்துல வரக்கூடியது எல்லாமே ஒரே மீனிங்க தான் இந்த இடத்துல சொல்லுது. இப்ப வனப்பு என்பதற்கு அழகு என்ற ஒரு பொருள். சிறு பஞ்சம் மூலம் என்கின்ற நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஸோ 5 மருந்துகள் எப்படி ஒரு மனிதனுக்கு நோயிலிருந்து விமோச்சனம் தருகிறதோ, அதேபோல சிறுபஞ்ச மூலம் என்கின்ற நூல் 5 விதமான கருத்துக்களை தருகிறது. என்ன சொல்றாங்க பாருங்க. கண்வனப்பு, கண்ணோட்டம். கண்ணுக்கு என்னங்க அழகு? இரக்கப்படுதல் தான் அழகு. காலுக்கு என்ன அழகு? நம்மளை மதிக்காதவங்க வீட்டுக்கு செல்லாமை. என்வனப்பு, படிச்சதுக்கு என்னங்க அழகு? இத்துணையாம் என்று இவ்வளவுதாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிரணும். பன்வனப்பு, பாட்டுக்கு என்னங்க அழகு? கேட்டவர்கள் நன்று என்று சொல்வது. கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றால் வனப்பு. ஒரு நாட்டுக்கு அரசனுக்கு என்னங்க அழகு? நாட்டு மக்களை அனைத்து பாதுகாப்பான். அவனால் மக்களுக்கு என்ன வராது? எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்றது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டின்னு சொன்னது ஔவையார். ஒரு அணுவை சதக்கூறிடக் கோடினும் உளன் என்று சொன்னது கம்பர். இரண்டும் தவறு. கடும் காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பத்தி பேசியவர் இளநாகனார். பொதுவாகவே சங்க இலக்கியம் இது காற்று என்கின்ற லெசன்ல கொடுத்திருக்காங்க. 10th புக்ல இது இடம்பெற்றிருக்கு. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். சங்க நூல்களில் 79 பாடல்கள் பாடியிருக்கார். அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு என்ற பெயரில் பாடியிருக்கிறார். கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடிய மருதன் என்ற அடைமொழி இவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார் என்பவரும் சங்ககால புலவர்களைச் சேர்ந்தவர். இவர் பாடிய 10 பாடல்கள் சங்க தொகை நூல்கள் இடம்பெற்றுள்ளது. அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு போன்ற பாடல்களில் இவர் பாடியிருக்கிறார். மதுரை கூடலூர் கிழார் மு. வரதராசனர். நீரின்றி அமையாது உலகம், நீரின்றி அமையாது உலகம் என்று சொன்னவர் திருவள்ளுவர். இந்த ஒக்கூர் மாசாத்தியாருங்கிறவங்க சங்ககால பெண்பார் புலவர். இவங்க புறநானூறுல பாடின பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ பாண்டிய நாட்டில் உள்ள திருக்கோட்டியூர் என்கின்ற ஊருக்கு அருகில் உள்ள ஒக்கூர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த ஊரில் பிறந்து வாழ்ந்த மாசாத்தியார் புத்த சமயத்தை தழுவி சங்க காலத்தைச் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார். அகநானூற்றுல 2, குறுந்தொகையில 5, புறநானூற்றுல 1 என்று பாடல் என்ன பண்ணியிருக்காங்க இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் பாத்தீங்கன்னா 279 புறநானூறுல 279வது பாடல் பாடியிருக்கிறாங்க. அதாவது ஒக்கூர் மாசாத்தியார் பாடினது பாருங்க. ஒரு இதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதாவது ஒரு நாட்டுல போர் வருது. சண்டை போட்டு மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழல்ல அந்த நேரத்துல மன்னன் இறந்து போயிடுறான். இறந்து போன உடனே போருக்கு அடுத்தபடியாக மகனை போருக்கு அனுப்புறான். மகனும் இறந்து போயிடுறான். அடுத்தபடியாக தன்னுடைய கடைசி இளம் பாலகனை போருக்கு அனுப்புகிறார் ஒரு பெண். அவனும் இறந்து விட்டான் என்ற செய்தி வருகிறது. உடனடியாக வாளை எடுத்துக்கொண்டு அவன் இறந்த இடத்திற்கு சென்று பார்க்க செல்கிறார். அவன் முதுகில் குத்துப்பட்டு இறந்திருந்தான், முதுகு காட்டியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு பாலூட்டிய மார்பை இங்கே நான் அறுத்து எழிந்து விடுவேன் என்று சொல்லிட்டு போகுமாறு ஒரு வாகைத்தனில் பாடியிருக்க ஒக்கூர் மாசாத்தியார் மூதின் உள்ளையில கெடுக சிந்தை கடிகிவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே மேல்நாள் உற்ற செறிவிற்கு இவள் தன்னை யானை எறிந்து களத்து ஒளிந்தன்னே நெருநல் உற்ற செறிவிற்கு இவள் கொழுவன் பெருநரை விளக்கி ஆண்டுபட்டன்னே இன்றும் செருப்பறை கேற்று விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்து உடி பாருமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுக நோக்கி செல்க என விடுமே என்று இந்த இடத்துல போர்க்களத்துக்கு தன்னுடைய பையனை தந்தை இறந்து மகன் இறந்து அதற்கு கடைசி கையில வலிச்சிருக்கக்கூடிய பாலகனை அனுப்பினார் என்று சொல்கிறார். நெக்ஸ்ட் பொறுத்துக்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை தொல்காப்பியம். பொன்னை சுமந்து மிளகை ஏற்றின என்ன சொல்றாங்க? பொன்னோடு கரியோடு பெயரும் யாதும் உரை யாவரும் கேளீர் தீதும் நின்றும் பிறர் தரவாரா என்று கணின் புகுன்றனர். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தோற்றத்துல இருக்கக்கூடிய 5 விதமான அணிகளின் வனப்பை கொண்ட நலன் விடக்கூடிய மணிகளை கொண்டிருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் இலக்கியம் பாடுகிறது. அதுல கோவலன் பாத்தீங்கன்னா ஒரு வணிக வியாபாரி. ஒரு வணிகன். ஒரு வணிகன்னா
எடுத்த உடனே அந்த நகைகள பார்த்த உடனே ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய 5 விதமான மணிகளை குடுத்தாலும், இது வைரம், இது வைடூரியம், மாணிக்கம் என்று சொல்லும் அளவு ஆற்றல் படைத்தவன் என்று சொல்கிறார். முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. நெய்தல் நிலத்தவர் பாணவர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். சிறு பாணாற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல் என்ற நூல்ல முதன்மையானது சிறு பாணாற்றுப்படை, பெரு பாணாற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை. சிறு பாணன் என்பவர் சிறு இசைக்கருவிகளை வைத்து வாசிக்கக்கூடிய பாணன். பாருங்க. இ, இல், லா, ரை. இல் பிரிச்சுக்கலாமா? ஒரு குறில் ஒற்று. அப்ப என்ன வந்துருது? நேர். லா, ரை இரு நெடில். அப்ப நிறை. அப்ப பாருங்க. நேர் நேர் தேமா. நிறை நேர் உங்களுக்கு புளிமா. இல், லா, ரை. இப்ப எல், லா, ரு, இம். இப்ப எல்ன்னு ஒண்ணு பிரிச்சாச்சு. லா நெடில்னு ஒண்ணு பிரிச்சாச்சு. நெடில், குறில், ஒரு ஒற்று வருது. அப்ப நெடில், குறில், ஒற்றுன்னு பிரிக்கக்கூடாது. குறில், நெடில், ஒற்றுன்னா பிரிக்கலாம். அப்ப எப்படி பிரிச்சுக்கிறோம்? அப்போ நேர் நேர் தேமா. அகைன் பார்த்தீங்கன்னா நேர் நேர் தேமா பிளஸ் ஒரு உங்களுக்கு காய். தேமாங்காய். சரியா இருக்கா? ஸோ சரியாக இருக்கு. எள்ளுவர். ஏ இல். லு வ இர். இப்ப இத நிறைன்னு எடுத்துக்கலாமா? இத நேர்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அடுத்து தேமாங்காய் 2 இடத்துல போட்டாங்க. இதுல ஏதோ தப்பு இருக்கு. சரிங்க. இது தேமாங்காய்ன்னு வராது. வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ ஏ இல் லு வ இர். எல் நேர். லு வ இர் நிறை. ஏன்னா 2 குரில் ஒட்டு வந்துருச்சு. ஸோ நேர் நிறை கூவிலம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எள்ளுவர் கூவிலம். கரெக்ட்டா வந்துருச்சா? சரி. செய்வர். செய்வர். செய்யும் நேரு. இதுவும் நேர் தான். நேர் நேர் தேமா. இது வந்துருச்சு. ஓகேவா? அப்ப இது 2யும் பொருத்தியாச்சு. இப்ப கடைசில இல், லா, ரை. இதான் பொருத்த போறோம். ஸோ இத பிரிக்கிறதுக்கு பாருங்க. லா, ரை 2 நெடில் வருது. அதனால பிரிக்க முடியாது. இப்ப என்ன பண்ண போறோம்? இப்படி பிரிக்க போறோம். அப்ப இத எப்படி பிரிக்கலாம்? இல் நேர். லா, ரை 2 இது வச்சு ஒரு குறில், ஒரு நெடில் ஒற்று வரலாம். இல்லன்னா இருகுறில் ஒற்று வரலாம். இது வந்து அப்ப என்ன பண்ணும்? மறுபடியும் ஒரு நேரா பிரிச்சுக்கிற வேண்டியதான். இந்த ரை இதையும் ஒரு நேரா பிரிச்சுக்க வேண்டியதான். இப்ப நேர் நேர் தேமா. இந்த அகைன் ஒரு நேர் வருது பார்த்தீங்களா? ஸோ தேமாங்காய் என்று வர வேண்டும். ஸோ இதுல ஆன்சர் என்ன வந்திருக்கும்? இங்கேயும் தேமாங்காய் தான் வரும். எப்படி இந்த இடத்துல நேர் நேர் தேமா, அடுத்து ஒரு நேர் சேர்த்து தேமாங்காய்ன்னு வருதோ, அதே மாரி இந்த இடத்துலயும் தேமாங்காய். அப்ப முதல்ல உள்ளதுக்கு 4 தான் இதுல வரணும். ஸோ இதுல 4ன்னு வந்துருச்சுன்னா ஆன்சர் கரெக்ட். பாருங்க. ஆன்சரே தப்பா இருக்கு. 4, 2, 1, 3 குடுத்தா கரெக்ட். அஸ்வினி முதலான 27 மீன்களுக்கு பண்டைத் தமிழர் நாள் மீன் என்று பெயர். கோள் மீன் என்றால் அது இயல்பாகவே ஒளிவிடும் தன்மை அற்றது என்று பெயர். பருவக்காற்றின் பயனை உணர்த்திய ஹிப்பாலஸ் எந்த நாட்டு அறிஞர்? கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். ஸோ இவர் ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று அந்த காற்றை நாம் வந்து சொல்றோம். தவறானத்தை தேர்ந்தெடு. புலி பரல், யானை பிளிரும், சிங்கம் குருளை. என்ன இருக்கு? ஆட்டுக்குட்டின்னு வரணும். ஆடு கன்றுன்னு வந்திருக்கு. மாடு கன்றுன்னு சொல்லுவோம். யானை கன்றுன்னு சொல்லுவோம். இத வந்து குட்டின்னு தான் சொல்லணும். ஆட்டுக்குட்டி. அண்டப்பகுதியின் உண்டை பெருக்கம். வளப்பெருந்தன்மை, அளப்பெருந்தன்மை, வளப்பெருங்காட்சி. இது பெருவெடிப்பு கொள்கை என்பதை உணர்த்துகிறது. ஸோ இது வந்து திருவாசகம் என்கின்ற நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடியது. அண்டப்பகுதியின் உண்டப்பிறக்கம், அளப்பெருந்தன்மை, ஒருபெருங்காட்சி. மாச்சீர் மற்றும் விளச்சீர் என்பது எந்த வகை பாவகையைச் சேர்ந்த? ஆசிரியப்பா. இப்போ பொதுவாகவே பாவகை 4ஆக இருக்கு. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா மற்றும் களிப்பா. ஸோ வெண்பா செப்பலோசை கொண்டதாக இருக்கும். ஆசிரியப்பா. ஸோ ஆசிரியப்பா 2வது இருக்கு. கலித்தொகை மற்றும் வஞ்சிப்பா என்பது 4 வகை பாவகை. ஆசிரியப்பா என்பது அகவல் ஓசை உடையது. ஸோ களிப்பா என்பது துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா என்பது தூங்கல் ஓசை.
நீரின் வந்த நிமிர்மறி புறவையும். புறவினா இதுல குதிரை என்று பேர். ஸோ பட்டினப்பாலை கரிகாலன் என்கின்ற சோழனை பத்தி சொல்கிறது. ஊருணி. ஊருணி நீர் நிறைந்தற்றேன்னு வள்ளுவர் சொல்றார் இல்லையா? மக்கள் குடிக்கக்கூடிய நீர்நிலைக்கு பேர் ஊருணி. ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுனா ஊத்து. ஏரி. ஏரி என்பது வேளாண்மை பாசனத்திற்கான நீர்த்தேக்கம். கடல் என்பது அலைகளை உடைய பெரிய நிலப்பரப்பு. நீங்க அத 2வதுல பொறுத்துனீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் அதுல போட்டுக்கலாம். ஊற்று என்பது அடியிலிருந்து நீர் ஊறுன்னு தெரிஞ்சாலே போதும் போட்டுக்கலாம். விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று சொன்னது மதுரை காஞ்சி என்கின்ற நூல். ஸோ மதுரை காஞ்சி நூல்ல தான் விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று சொல்கிறார்கள். முத்தோடைய சிறப்பை சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. மனையகம் புகா காலை யானை எந்த இயலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ பொருளியல் என்பதில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியத்தின் பொருளியல் என்கின்ற பொருள். சரியாக பொருந்தாததை தேர்ந்தெடு. அந்தக் கேணியும் எந்திரக் கிணறு என்பது இது வந்து பெருங்கதை என்கின்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. பெருங்கதை. இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கதை. செம்புலப் பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் கலந்தனவே குறுந்தொகை. வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என்பது பதிற்று பத்து. அகர வரிசைப்படி அமைந்த வரிசையை தேர்ந்தெடு. நகம். இக்கு இங்கு இச்சி இந்து இப்பு இம்மு. அப்ப இந்துக்கு அப்புறம் தான் இம்மு வரணும். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா வரிசையாக வரக்கூடிய சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா ஈ இவ் இர் இல் இன். இப்ப இந்த ஈக்கு அப்புறம் தான் இவ்வுலாம் வரும். சரியா இருக்கு. உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபோகன் முதற்றே உலகு. எவ்வதுரைவது உலகம் அவ்வதுரைவது அறிவு. உலகம் தழிய தொட்பமும் மலர்தலும் கூந்தலும் இல்லதறிது. சாலை இளந்திரையன் அவருடைய காலம் 1930 to 1998. டெல்லியில பார்த்தீங்கன்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர். மனைவி பேர் சாலினி இளந்திரையன். 10th கிளப் வெள்ளட்டும் மானுடம், பூக்கட்டும் மானுடம் என்கின்ற தலைப்புல பாடல்களை எழுதியவர் இவர்தான். சொற்பொருள் அறிக. பொருது என்றால் மோதி என்று அர்த்தம். மேகம் முகில் என்று பெயர். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சர் ஆர்தர் காட்டன் அவரை பத்தி பார்த்தாச்சு. பென்னி குயிக் அவரை பத்தி நம்ம போன கிளாஸ்லயே சொல்லியிருந்த பென்னி குயிக்ங்கிறவர் இந்த முல்லை பெரியார் டேம் கட்டுவதற்கு முக்கியமான ஒரு ஒரு பங்கு வகித்தவர். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. கரும்பை பிழியும் எந்திரத்தை பற்றி சொல்லும் நூல் பதிற்று பத்து. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பறவை வாரணம் பவ்வம் எல்லாம் கடலை குறிக்கக்கூடியது. வங்கம் என்பது மட்டும் கடலில் செலுத்தும் கப்பலை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே கடல் மற்றும் கடல் சார்ந்த சொற்கள் மரபுகளில் தமிழர்களுக்கு உள்ள இணக்கத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க. டாக்டர் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1947. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி இருக்கிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2வது இடம் என்பது எனக்கு பெருமைன்னு சொல்லுவேன். முதலிடத்துல இருக்கக்கூடியது தமிழகம் தான். அத பெருமைன்னு சொல்றது தவறு. காற்றின் ஆற்றலை பயன்படுத்த கடல் கடந்து வந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர் என்று சொன்னது சரி. கூற்று 1 மற்றும் 3 சரி. தென்திரை வளாகம் பொதுமையன்றி வெண்குடை நிழற்றிய ஒருவருக்கும் நடுநாள் யாமத்து கடுமா பார்க்கும் கல்லா ஒருவனுக்கும் உண்பது நாளி உடுப்பது இரண்டே செல்வத்துப் பயனே ஈதல் துய்ப்போமணினே தப்புன பலவே என்று நக்கீரனார் பாடியிருக்கார் இல்லையா? அந்த தென்திரை தென்மை கூட்டல் திரை. 4 பக்கம் நீர் நிரம்பிய கழனிகள் அதன் நடுவே தனியாக மதில்களோடு கூடிய அரசனது கோட்டை மருதநில கப்பலுக்கு உவமையாக சொல்லப்பட்டிருப்பது புறநானூறு இலக்கியத்தில். ஒன்றறிவதுவே ஒன்றறிவதுவே ஓரறிவு ஈரறிவு மூவறிவு அப்படின்னு இருக்காரு. வரிசையா கொடுத்திருக்காரு. வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 2, 3ன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் உற்றறிதல் பார்க்குற கண்ணு, நுகர்தல் மூக்கு, சுவைத்தல் கேட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பகுத்தறிதல் என்கின்ற ஒண்ணு சொல்லிருக்கு. அப்போ மெய் 1, 2 கண்ணு, மூக்கு 3, வாய் 4, காது 5, பகுத்தறிவு என்பது 6. ஸோ இந்த ஆர்டர் படி இதை என்ன பண்ணியிருக்காங்க? வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கு அறிய மாற்று. ஸோ உற்றறிதல். ஸோ இதுல பாருங்க. ஆ மெய்
மெய், வாய், மூக்கு, கண், செவி, பகுத்தறிதல். ஆப்ஷன் பி. எப்படி எடுத்துக்கணும்? நெஞ்சிலிருந்து எடுத்துக்கணும். நெஞ்சு, வாய் 2, மூக்கு 3, கண்ணு 4, காது 5, 6 பகுத்தறிவு. நீநிலம், நீள் கூட்டல் நிலம். சரியானவை. மனிதன் முகபாவனையிலிருந்து உள்ளத்தை புரிந்து அதற்கு ஏற்பாக செயல்படுவது தான் இந்த பெப்பர் என்கின்ற ஒரு ரோபோட் பத்தி சொல்லியிருக்காங்க. நிலம், நீர், தீ, வளி, விசும்போடு 5ம் அமைந்த உலகமாதலின் தொல்காப்பியம் சொல்லியிருக்கார். இந்த உலகம் 5 பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். பழக பழக பாலும் புளிக்கும். இந்தியாவில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி எந்த உரையாடும் மென்பொருள் இலா என்கின்ற ஒரு ரோபோட் உருவாக்கியிருக்கு. சோஃபியா என்பது சவுதி அரேபியால முதன்முறையாக குடியுரிமை பெற்ற ஒரு இயந்திர மனிதன். பழந்தமிழகத்தின் வணிகப் பொருட்களை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகிறது? மதுரை காஞ்சி பட்டினப்பாலை 1 மற்றும் 2. உலகின் முதல் இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் என்ற நூல் வெளியான ஆண்டு 1632. இதெல்லாம் பெரிய அளவு கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பேசிக் தான். எண்ணற்ற வகை இன மக்கள் இங்க வசிக்கிறதுனால வி.ஏ. ஸ்மித் என்ன சொல்றார்? இந்தியா ஒரு இனங்களின் அருங்காட்சியகம். இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகள் உள்ளடக்கிய நாடு மற்றும் அனைவரால் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. ஸோ அகத்தியலிங்கம் என்பவர் இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம் என்று சொல்கிறார். இது எத்தனாலஜிக்கல் மியூசியம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ எத்தனாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரேசஸ், இனங்களை பற்றிய மனிதனின் கல்விக்கு பேர் தான் எத்தனாலஜி என்று பேர். எத்தனிசிட்டி அப்படின்னாலும் அதை தான் குறிக்கும். பரம்பரை ரீதியான சமத்துவம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். வாழ்க்கை தர குறியீட்டை உருவாக்கியவர் டி மோரிஸ். PQLI, பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ். இதுல மதிப்பெண் என்பது 1 முதல் 100 வரைக்கும் இடப்படுகிறது. நல்ல நிலையை பெற்ற நாடுகள் 100 மதிப்பெண்கள் அதிகபட்சமாகவும், மோசமான செயல்பாடை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு 1 மதிப்பெண் என்ற விதத்தில் இதற்கு போடுறாங்க. இந்த அமர்த்தியா குமாரசன் என்பவர் HDA என்பதை உருவாக்கிய முக்கியமானவர். HDAல சப் இண்டெக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய HDA1, HDA2, HDA3 என்பது உருவாக்க பிஸ்வஜித் குஹா. ஃபர்ஸ்ட் எவர் செஸ் வாஸ் செட் அப் இன் 1965 அட் கண்ட்லா. கண்டலா என்கின்ற குஜராத்தோட துறைமுகத்தில் முதன்முறையாக ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்பதை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்னது? அந்த பகுதியில் நடக்கக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அரசுக்கான செலுத்தக்கூடிய அந்த வரியில் பல்வேறு விலக்குகள் அளிக்கக்கூடியது. அப்புறம் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் MEPZ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2000 ஆண்டு இந்த செஸ்ஸுக்கான புதிய கொள்கையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்காட் செஸ் தனியா இருக்கு. அது போக தனியாக தொழில்துறை செஸ்கள் என்பவை நிறுவப்பட்டிருக்கு. திட்டக்குழு நித்தி ஆயோக் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1/1/2015. ஸோ பெயர் மட்டும் மாத்தல, ஆர்கனைசேஷன் செட்டப்பே என்டையரா மாத்திட்டாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் தி நித்தி ஆயோக். 2வது நித்தி ஆயோக்குடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அரவிந்த் பனகாரியா. ஸோ நித்தி ஆயோக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரூட் கிராஸ் லெவல் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடிமட்ட அளவில் திட்டமிட்டு மேல்மட்ட அளவில் அதை ஒருங்கிணைத்தல். பட் திட்டக்குழு என்பது என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அடிமட்ட அளவில் திட்டமிடுதலை நிறுத்திவிட்டு மேல்மட்ட அளவில் திட்டமிட்டு கீழ்மட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இணைத்து கொண்டிருப்பதை வேலையாக செய்து கொண்டிருந்தார். பெரும் பிளவு ஆண்டு 1921. இந்திய மக்கள் தொகையில் 1921ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையானது நெகட்டிவ் டீகேடல் குரோத் என்று சொல்லக்கூடிய எதிர்விதமான அந்த மக்கள் தொகையானது குறைய ஆரம்பிச்சதுங்கிறாங்க. 1951லயும் அதே மாதிரி குறைஞ்சது. பட் கம்பேரிங் 1921 அந்த அளவுக்கு பெரிய லெவல் இருந்தால் சிறு பிளவாண்டு. 1961ல இருந்து பாப்புலேஷன் வெடிச்சு சிதற ஆரம்பிச்சது. ஸோ இட் வாஸ் கால்ட் அஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இயர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது 1872ஆம் ஆண்டு முதன்முறையாக தொடங்கப்பட்டாலும் 1881ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மக்கள் தொகை தான் முதல் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகையாக கண்டறியப்படுகிறது. காகித பண முறைமையை மேலாண்மை செய்வது சென்ட்ரல் மானிட்டரி அத்தாரிட்டி. ஜெனரலி இட் வாஸ் நோன் அஸ் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
ஸோ இந்திய அரசு ஆர்பிஐ சட்டம் 1934 உருவாக்கி, அதன் அடிப்படையில் 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி கல்கத்தாவை தலைமையாகக் கொண்டு ஒரு ரிசர்வ் வங்கியை உருவாக்கியது. இந்த ரிசர்வ் வங்கி உங்களுக்கு பிற்காலத்துல 1939களுக்கு பிறகு மும்பையை தலைநகரமா வச்சு இயங்க ஆரம்பிச்சது. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 முதல் 2017 வரைக்கும் இலக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. பட் 2015ல இந்த ஐந்தாண்டு திட்டத்தை கலைச்சிட்டாங்க. இதோட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது 8.2%. எது ஒன்று இந்திய பொருளாதாரத்தின் பலவீனமாகும். அதாவது இந்திய மக்கள் தொகை பெருக்கம் இது ஒரு பெரிய பலவீனம்ங்கிறாங்க. ஆனா இது 11th புக்ல பாயிண்ட் ஒரு 8 பாயிண்ட் பலம், ஒரு 8 பாயிண்ட் பலவீனம். இதை படிச்சீங்கனாலே இதை அடிச்சுட்டு போயிடலாம். இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் என்று சொல்றாங்க. கலப்பு பொருளாதாரம் என்றால் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் ஆதிக்கம் அதில் இருக்கும். அதுக்கு பேர் தான் கலப்பு பொருளாதாரம் என்று பேர். அப்ப இந்திய பொருளாதாரத்துல தனியார் துறையுடைய பங்களிப்பும் இருப்பது ஒரு பிளஸ். இது ஒரு பலம். விவசாயம் முக்கிய பங்காற்றுகிறது. 65% பேர் முதன்மை துறையில் பணியாற்றுவது ஒரு பிளஸ். நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறத்தின் விரைவான வளர்ச்சி. தமிழ்நாடு 48.5% நகர்ப்புறமயமாக மாற்றப்பட்டுள்ளது. உலக வங்கிகள் உலக வளர்ச்சி வளர்ச்சி அறிக்கையின்படி தலா வீத டேஸ் அடிப்படை நாட்டின் நகைகளை அறிக்கையில் நாடுகளை வரிசைப்படுத்துகிறது. நெட் நேஷனல் இன்கம் NNI என்று சொல்றோம். ஸோ ஜிடிபி என்பது பொதுவாக ஒரு நாட்டின் ஒரு எல்லைக்குள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டு காலத்தின் சந்தை மற்றும் பண்டம் மற்றும் சேவையின் சந்தை மதிப்பு தான் ஜிடிபி என்று சொல்கிறார்கள். ஸோ அந்த ஜிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சு தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை அளவீடு செய்கிறார்கள். வருவாய் வரவு செலவு திட்டம் 1982 முதல் 83. வருவாய் ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் பை அசைன்ட் ரெவென்யூ 1877 to 78. ஒப்படைப்பு பட்ஜெட் பை அசைன்மெண்ட் 1871. தேசிய மகிழ்ச்சி குறியீடின் தூண் ஒன்று அல்ல. தேசிய மகிழ்ச்சி குறியீடு என்பது கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மகிழ்ச்சி குறியீடு என்பது 4 விஷயங்கள் உள்ளடக்கியது. சஸ்டைனபிள் கன்சர்வேஷன், பிரிசர்வேஷன், ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், குட் கவர்னன்ஸ், இது எல்லாமே சேர்ந்ததாக இருக்கு. இந்த சஸ்டைனபிள் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கனாமிக் சிஸ்டம், ஃபாஸ்ட் க்ரோவிங்கிற வார்த்தையே கிடையாது, சஸ்டைனபிள் எக்கனாமி தான் வரும். ஸோ வேகமாக வளரணும் அவசியம் கிடையாது, சரியான முறையில் வளர்ச்சின்னா தான் அவசியம். எம்என் ராயல் உருவாக்கப்பட்ட மக்கள் திட்டம் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய டேஸ் அடிப்படையாக கொண்டது. மார்க்சிஸ்ட் சோசியலிசம். சோசியலிசம் என்பது அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறது. கேபிட்டலிசம் என்பது முதலாளித்துவம். அமெரிக்கா பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு பேர் தான் கேபிட்டலிசம். சர்வோதயா பிளான். ஸோ காந்திய திட்டத்தை நடைமுறை செய்வதற்காக கிராம பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்காகவும் கொண்டு வரப்படும். தொழில்துறை வளர்ச்சி விஸ்வேஸ்வரையா திட்டம் 2 மற்றும் 3ஆம் ஐந்தாண்டு திட்டங்களை அறிமுகம் செய்யப்பட்ட நேரு மகளனோபிஸ் மாதிரி. முதல் 5ஆம் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் ஹெரோல்ட் டோமர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேரு. ஸோ முதல் 5ஆண்டு திட்டம் 1951 முதல் 56. இது முழுக்க விவசாயத்தின் மீது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. நேரு மகளனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி என்பது உங்களுக்கு 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். மகளனோபிஸ் என்பவர் இந்திய புள்ளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இந்த மகளனோபிஸ் திட்டம் நமக்கு எதை தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனரக தொழிற்சாலைகளின் வளர்ச்சியை தருகிறது. இந்திய குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள், ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் ரெமடிஸ். அம்பேத்கர் நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ரூபாயின் சிக்கல்கள் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்திய பங்கு விதத்தில் என்ன சிக்கல்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இந்தியன் ருபீஸ். ப்ராப்ளம் அண்ட் இந்தியன் ருபீஸுங்கிறது ஆர்பிஐ உடைய முக்கியமான கைட்லைன் ஃபண்டமெண்டல்ஸ் அது ஒரு புக்ஸாக வந்து பயன்படுத்துறாங்க. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2014-15 ஆண்டுக்குள் ஜிடிபி வளர்ச்சி வந்து 8% இருக்கும் என நிர்ணயித்த போதிலும் உண்மையான வளர்ச்சி 7.6% இருந்துச்சு. அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நிலையான பேரளவு பொருளாதாரம், மேக்ரோ ஸ்டேபிள் எக்கனாமி. ஸோ 8 இருக்கும்னு சொன்னது 7.6 கரெக்டா இருந்திருக்கு. 8 இருக்குன்னு சொல்லிட்டு 15 இருந்துச்சுன்னா தப்பு. 8 இருக்குன்னு சொல்லிட்டு 3 இருந்தா தப்பு. நான் 8% வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி இருக்கும்போது 7.6% கிட்டத்தட்ட 7.6 8 தான் எடுப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நிலையான ஒரு பேரளவு பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க.
வேகமாக வளரும் பொருளாதாரங்கிறது என்னன்னா, இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி 7த் பிளேஸ்ல இருந்துச்சு. இப்ப 6த் பிளேஸ்க்கு மாறி வந்திருக்கு. இப்ப 5த் பிளேஸ்க்கு வந்துருச்சு. எது பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் பொருளாதாரம் சாராத காரணி? ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ட பார்க்கணும். டெவலப்மெண்ட்னா என்னங்க? இப்ப குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ன்னு சொல்றாங்க. ஒண்ணு குரோத். குரோத்னா வளர்ச்சி. இன்னொன்னு டெவலப்மெண்ட். இப்ப நம்ம நாடு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோத் ஆயிருக்கா? டெவலப் ஆயிருக்கா? ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குரோத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு இருக்கிறேன். 50 கிலோ இருக்கிறேன். ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா 90 கிலோவுக்கு இருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிலோ ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 110 கிலோ ஆயிருச்சு. ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தா 150 கிலோ வர்றேன். இதுக்கு பேரு குரோத். இதே இது இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு சாதாரண மாணவனா இருக்கிறேன். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு கலெக்டரா இருக்கேன். இதுக்கு பேரு டெவலப்மெண்ட். அப்போ குரோத்ங்கிறது வெறும் அளவை மட்டும் குறிக்கக்கூடியது. பட் டெவலப்மெண்ட்ங்கிறது என்னது? மேம்பாட்டை குறிக்கக்கூடியது. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, எக்கனாமிக் ஃபேக்டர் இல்லாத ஒரு விஷயம் தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு காரணமா இருக்கு. அது என்ன? அப்டின்னா, நீதி போதனை, அறநெறி மற்றும் சமூக உரிமைகள், சூதாட்ட முதலாளித்துவம், கேசினோ கேபிட்டலிசம் இதெல்லாம். மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்லாம் எக்கனாமிக் சார்ந்த விஷயங்கள். சுழல் திட்டம் 1978 மற்றும் 80களிடையே அறிமுகம் செய்யப்பட்ட சுழல் திட்டங்கள் டேஷ் ஜப்பான் மாதிரி. பொதுவாகவே ஒரு திட்டம் ஒரே ஆண்டுக்குள் செயல்படுத்தப்பட்டால், அது வந்து குறுகிய கால திட்டம்னும், 5 முதல் 7 ஆண்டுகள் வரை செயல்படுத்தப்பட்டால் நடுத்தர ஆண்டு திட்டம் என்றும், 10 அல்லது 10 ஆண்டுகளுக்கு மேல் செயல்படுத்தப்பட்டால் நீண்ட கால திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 5 ஆண்டு திட்டங்கள பொறுத்தவரைக்கும், 1978 மற்றும் 80களுக்கு இடையே அறிமுகப்பட்ட சுழல் திட்டம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. பொதுவாக 5 ஆண்டு திட்டங்களே ரஷ்யாவுடைய மாதிரியை அடிப்படையாகக் கொண்டு எடுக்கப்பட்டது தான். சோவியத் ரஷ்யா என்கின்ற கான்செப்ட் பேசிஸ்ல எடுத்திருக்கிறாங்க. Who among the following founded the All India Village Industrial Association in 1935? J.C. Kumarappa. So J.C. Kumarappa is also known as Green Gandhi. பச்சை காந்தி என்று அழைக்கப்படுகிறார். Who among the following is the founder of the All India Village Industries Association? அப்போ இந்த பச்சை காந்தின்னு என்ன அர்த்தம்னா, பசுமை பொருளாதாரம் என்பதை மேம்படுத்துவதற்காக போராடியவர். அதனால ஜே.சி. குமரப்பாவ பச்சை காந்தி என்று சொல்கிறார்கள். வி.கே.ஆர்.வி. ராவ். ஜே.எம். கீன்ஸுடைய மாணவர்களில் ஒருவர். இது அப்படியே எதுல குடுத்திருக்காங்கன்னா, 11த் புக்ல இருக்கலாம் வரிசையா இருக்கிறத பத்தி. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதவும். மாரல் சுயேஷன் நெறிமுறை தூண்டல் என்பது வணிக நடவடிக்கை கடன்களை கட்டுப்படுத்த மைய வங்கிகள் அடிக்கக்கூடிய ஒரு விதமான முறை. இம்முறையின் கீழ் மத்திய வங்கிகள் அறிவுரைகளையும், வேண்டுகோளையும் முன்வைக்கிறது. 2மே கரெக்ட். அதாவது கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ன்னு சொல்றாங்க. கிரெடிட் கண்ட்ரோல் பண்றதுக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மளே இப்போ நம்ம கீழ இருக்க கடன் வந்து நெறைய வாங்கிட்டே இருக்காங்க ஒருத்தங்க. இல்ல வந்து கடன் கட்டுப்பாடுக்காக ஏதோ ஒண்ணு செய்றோம். கீழ இருக்கவங்கள அட்வைஸ் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் மாரல் சுயேஷன் அப்படின்னு சொல்றோம். நெறிமுறை தூண்டல் என்பது வணிக வங்கிகளின் கடன்களை கட்டுப்படுத்த மைய வங்கி கையாளக்கூடிய ஒரு முறை. இதன் கீழ் அறிவுரைகளையும், வேண்டுகோளையும் முன்வைக்கிறது. அவ்வளவுதான். செய்யறது, செய்யாம இருக்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மாறிருதுன்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு எந்த நோய் புரத குறைபாடால் ஏற்படுகிறது? ஸோ இது உங்களுக்கு நீங்க படிச்சது தான். ஸோ மராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு நோய், குவாஷியோக்கர் அப்படிங்கிற ஒரு நோய். இந்த நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து முழுக்க முழுக்க குறைபாடாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெல்லாக்ரா டிசீஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ பெல்லாக்ரா அப்படிங்கிறது என்னன்னா, சிஸ்டமிக் டிசீஸ் காஸ்ட் பை தி சிவியர் டெஃபிஷியன்சி ஆஃப் நியாசின். நியாசின் என்னது? வைட்டமின் பி3 என்கின்ற ஒரு குறைபாடு. வைட்டமின் பி3 உடைய குறைபாடுல ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் தான் பெல்லாக்ரா. அடுத்தது பெரிபெரி என்பது வைட்டமின் பி1 குறைபாடு. ஸோ பி1 குறைபாடுனால் ஏற்படக்கூடிய தயமின் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிக்கெட்ஸ்ங்கிறது எலும்புல இருக்கக்கூடிய சத்துக்களின் குறைபாடு, கால் வளைந்த நிலையில் இருப்பதற்கு பேரு ரிக்கெட்ஸ் நோய் குறைபாடு என்று பேர். ஸோ புரோட்டீன் டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இனப்பெருக்க செல் குறைபாடு, மலட்டுத்தன்மை, வைட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறது. ஸோ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, வைட்டமின்கள பத்தி நல்லா 9த் புக்ல குடுத்திருக்கு. ஸோ வைட்டமின் அண்ட் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நீங்க ஃபுல்லா படிச்சு வச்சுக்கணும். அதுல இனப்பெருக்க செயல்பாடு குறைபாடுக்கு வைட்டமின் கே. அடுத்தது மாலைக்கண் நோயை
கட்டுப்படுத்துவதற்கு வைட்டமின் டி குறைபாடினால் ஏற்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வைட்டமின் கே. வைட்டமின் கேங்கிறது லெஸ் ஃபெர்டிலிட்டி ஏற்படுத்தக்கூடியதான். மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா? இனப்பெருக்க செயல் குறைபாடு ஸ்டெரிலிட்டி இஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் வைட்டமின் கே. லெஸ் சாரி வைட்டமின் ஈன்னு வரும். சாரி கேன்னு கொடுத்துருக்கு. வைட்டமின் இ. வைட்டமின் கேங்கிறது நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட் வரும். இந்த கேங்கிறது ரத்தம் குறையாம கிளாட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. வைட்டமின் டி என்பது ரிக்கெட்ஸ் அல்லது ஆஸ்டியோமலேசியா என்கின்ற ஒரு நோயால் ஏற்படுத்தக்கூடியது. இது நைட் பிளைண்ட்னஸ்ங்கிறது வைட்டமின் ஏ. ஸோ 2மே இந்த இடத்துல தவறா இருக்கு. ஸோ வைட்டமின் ஏ. இது ஏ மற்றும் பி தவறானது. ஸோ ஏனா நைட் பிளைண்ட்னஸ், பி1னா பெரிபெரி, பி2னா ரிபோஃப்ளாவியசிஸ், பி3னா பெல்லக்ரா, பி5 அப்படின்னா பாராஸ்தீசியா, பி6னா அனீமியா, பி7 டெர்மிடிட்டிஸ், பி9 டு பி12 பார்த்தீங்கன்னா அனீமியால ஒரு வகைகள், பி17 ஒன்று இருக்கு கேன்சர், சி ஸ்கர்வி, டி ரிக்கெட்ஸ், இ லெஸ் ஃபெர்டிலிட்டி, கே நான் கிளாட்டிங் ஆஃப் பிளட். வைட்டமின் ஏ தயாரிக்க தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் பீட்டா கரோட்டின் பேர். நிறைய பீட்டா கரோட்டின் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் குறிக்கக்கூடியதான். ஸோ சாந்தோஃபில். ஸோ சாந்தோஃபில்ங்கிறது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். எல்லோ பிக்மெண்ட் தட் ஆர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிவிஷன்ஸ் ஆஃப் தி கரோட்டினாய்டு குரூப்ஸ். ஸோ சாந்தோஃபில். ஸோ இது கரோட்டினாய்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க. ஸ்கீலியோசிஸ். ஸோ ஸ்கீலியோசிஸ் அப்படிங்கிறது எந்த டெஃபிஷியன்சியால ஏற்படக்கூடியது? ஸோ ஆங்குலர் ஸ்கெலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா ஆங்குலர் ஸ்டொமோடெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி2ஆல ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஸ்மால் கிராக்ஸ் இன் ஒன் ஆர் போத் கார்னர்ஸ் ஆஃப் த மவுத். வாயிலுடைய இடுக்கு பகுதியில ஏற்படக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் சிலிட்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வைட்டமின் சி குறைபாடுல ஸ்கர்வி. மீதில நம்ம பார்த்தாச்சு. நைட் பிளைண்ட்னஸ், பெரி பெல்லக்ராலாம் பார்த்ததுதான். ஸ்கர்விங்கிறது வாயில இருக்கக்கூடிய பிரச்சனையாக ஏற்படுகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சிறுத்தைகள் அதிகமாக காணப்படுகிறது? ஸோ மத்திய பிரதேஷ் தான் சிறுத்தைகள் அதிகமாக காணக்கூடிய பகுதி. அதே மாரி புலிகள் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதியும் அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 42nd ரஞ்சி ட்ரோஃபிய பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ மும்பை தான் பார்த்தீங்க அப்படின்னா, ரஞ்சி ட்ரோஃபிய பீட்டிங் விதர்பா. ஸோ தோற்கடிக்கப்பட்ட இது பார்த்தீங்கன்னா, அணி பார்த்தீங்கன்னா விதர்பா இன் ஃபைனல் தட் கண்டக்டட். ஸோ வான்கடே ஸ்டேடியம் என்கின்ற ஸ்டேடியத்தில உங்களுக்கு நடந்திருக்கு. மார்ச் மாதம் 2024. ஸோ விதர்பா அணி 538 ரன் சேசிங் 538 ரன்ஸ். விதர்பா வேர் பவுல்ட் அவுட் ஆஃப் 368 as மும்பை ரெக்கார்டர் 169 ரன் as win. ஸோ செனகலுடைய புதிய பிரசிடென்ட் யார்? பஸ்ஸிரோ டியோமசே பயே அப்படிங்கிறவர் தான். தேவி பாரதி எழுதிய ஒரு புத்தகம். இத நான் அடிக்கடிமே கிளாஸ்லயும் சொல்றது தான். ஸோ நீர்வழிப்படும் என்கின்ற புத்தகம் கம்பல்சரி கேட்க போறாங்க. 2023ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதுக்காக நோபல் பரிசு வாங்கிய சாகித்ய விருது பெற்றது. ஸோ இவர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவர பத்தி நான் கொஞ்சம் சொல்லிர்றேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்ட பதிப்பகம் பார்த்தீங்கன்னா, தன்னறம் என்கின்ற நூல்வழி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நீர்வழிப்படும் தேவி பாரதி என்பவரால் எழுதப்பட்டது. இவர் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. ஸோ அர்த்தம் என்னன்னா, நீரின் தன்மையை நிகர்த்திருந்தல் என்பதாகும். ஸோ ஈரோட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உடையாம்பாளையம், நாச்சிபாளையம், ரங்கபாளையம், தாராபுரம் இந்த பகுதிகள மையமா கொண்டு அழிஞ்சு வரக்கூடிய கிராமத்துல குடிநாசுவர்கள் எனக்கூடிய நாவிதர்களின் தொழிலை மையமாக கொண்டு ஒரு புதினமாக நாவிதர்னா முடிதிருத்தக்கூடியவர்கள். ஸோ நாவித சிறுகுடி மக்களின் வாழ்க்கை பின்னணியில் கார் என்ற தனி மனிதனின் வாழ்க்கை வீழ்ச்சியையும், அதன் மூலமாக நொய்யல் கரை மனிதர்களின் வாழ்வு புலத்தையும், அவர்களின் உளமனைய உளவியல் சிக்கல்களையும், சமூக பின்னணியையும் கொண்டு இந்த புனிதத்தின் கதை மாந்தர்களை வச்சு எழுதியிருக்காங்க. கண்டிப்பா அத பத்தி கேட்பாங்க. இது என்ன சொல்லுது? யார பத்தி பேசுது? அப்படிங்கிறத கேட்பாங்க. தேவி பாரதி இவருடைய இயற்பெயர் ராஜசேகரன். ஸோ தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஸோ இவர பத்தியும் கேட்கும் பொழுது, இவர் வேற என்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்காருன்னு கூட கேட்கலாம். ஸோ சாகித்ய அகாடமி பரிசு, சங்கீத நாடக அகாடமி விருது வாங்கியிருக்காரு. தன்னரம் இலக்கிய விருது, ஸோ ஜெயந்தன் விருது, அறிஞர் போற்றும் விருது, இதெல்லாம் நிறைய வாங்கியிருக்காருன்னு குடுத்துருக்காங்க.
ஐபிஎல் வரலாற்று அதிக ஸ்கோர் அடித்த அணி என்ன அணி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க தான் ஐபிஎல் மேட்ச்ல ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மார்ச் மாசத்துல 277 ஸ்கோர் இது வரைக்கும் அதிகமாக தான். அடுத்தபடியா ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க அடுத்தடுத்த இதில் வாங்கியிருக்காங்க. 2013க்கு அப்புறமாக 277 அடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஐபிஎல் ஸ்கோருங்கிறது இதுதான். 270 இல்லை 87 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். தேங்க்யூ.